ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாத்வே டியூட்டர்ஸ். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக்கல் ஃபங்ஷன்ஸோட எக்ஸர்சைஸ் 2.2 அதுக்கு ரிலேட்டடான சம்ஸ நம்ம இங்க உட்காந்து சால்வ் பண்ண போறோம். ஸோ, இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக்கல் ஃபங்ஷன்னா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கோம். அண்ட் ஆல்சோ என்சிஇஆர்டி எக்ஸ்பிளைனர்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஓவராலா கவர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஒரு 56% முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 44% இருக்கு. அதுவும் நான் அப்கமிங் வீடியோஸ்ல சால்வ் பண்ணி முடிச்சுருவோம். ஸோ, இது நீங்க ஓவராலா நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடியா தோணும். ஸோ, இத நம்ம இப்படி தான் அப்ரோச் பண்ணணும். அந்த ஒரு உங்களுக்கே தோண ஆரம்பிச்சுரும். ஸோ, அது அது அந்த மாரி ஒரு தூண்டுதலோட தான் கொஷின்ஸ் எல்லாமே போட்டுட்ருக்கேன். ஸோ, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ, எக்ஸர்சைஸ் 2.2வ நம்ம சால்வ் பண்றதுக்கு, ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் தேவை. அண்ட் ஆல்சோ இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு சரி, நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான்? sin இன்வெர்ஸ் ஆஃப் x is equal to sin இன்வெர்ஸ் ஆஃப் 3x minus 4x cube. x எதுல வேரி ஆகுதுன்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் -1/2 ல இருந்து 1/2ல வேரி ஆகுது. ஓகேவா? தென் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின பார்த்தோனே என்ன உங்களுக்கு தோணுது? தோன்றதுனா ரெண்டுமே sin இன்வெர்ஸால இங்கேயும் sin இன்வெர்ஸ் இருக்கு. இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல 3 ஆல மல்டிபிள்ஸா இருக்கு. ஸோ 2 ஈக்குவேட் பண்ணிருக்காங்க. இங்க என்ன குடுத்துருக்காங்க? ப்ரூஃப்னு கேட்டிருக்காங்க. இத ப்ரூவ் பண்ணுங்கிறான். அப்போ ப்ரூஃப்னா என்ன? லெஃப்ட் ஹேண்ட் சைடும், ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலா அப்படின்னு செக் பண்ணி பாருன்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? அப்போ செக் பண்ணி பார்க்கணும்னா, இத எனக்கு பார்த்தோனே எனக்கு நம்ம 2ம் sin இன்வெர்ஸால தானே இருக்கு. ஸோ அதனால நான் லெட் x is equal to sin தீட்டான்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? தென் இப்படியும் எடுத்துக்கலாம். நம்ம தீட்டா இஸ் ஈக்குவல் டு sin இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு sin இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஓகே. ஸோ இப்படி எடுத்து நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ப்ரூவ் பண்ணுறேன்னா ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு ப்ரூவ் பண்ண விரும்புகிறேன். ஏன் பண்ணுறேன்னா எனக்கு இது பார்க்க தான் பெருசாக இருக்குது. இவனை நான் சப்ஸ்டிட் பண்ணால் ஈஸியாக லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அதனால் என்னோட பிஹேவியரிசம் ஈஸியாக இருக்கிறது தான். ஸோ அதனால் நான் எடுத்துக்கிறேன் அப்படி. ஸோ sin இன்வெர்ஸ் ஆஃப் 3x minus 4x கியூப்னு இருக்குங்களா? ஸோ அதுக்கு பதிலா என்ன பண்ண போறேன்னா, எக்ஸுக்கு பதிலா சைனை மல்டிப்ளை பண்ண போறேன். அதாவது சப்ஸ்டிட் பண்ண போறேன். ஸோ எக்ஸுக்கு பதிலா நான் என்ன பண்ண போறேன்னா, சைனை உள்ள சப்ஸ்டிட் பண்ண போறேன். ஸோ அதனால 3 sin தீட்டா மைனஸ் 4 sin கியூப் தீட்டா. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, எனக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரியும். என்னன்னா, sin 3 தீட்டாவை எப்படி எழுதலாம்னா, 3 sin தீட்டா மைனஸ் 4 sin கியூப் தீட்டா. நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அந்த ஃபார்மேட்ல தான் இருக்கு. ஸோ அதனால sin இன்வெர்ஸ் sin 3 தீட்டான்னு எழுதிப்பேன். ஸோ இங்க சைனும் sin இன்வெர்ஸும் கேன்சல் பண்ணிட்டோம்னா, உங்களுக்கு வந்து தீட்டா வேல்யூ கிடைக்கும். 3 தீட்டான்னு கிடைக்கும். அந்த 3 தீட்டாவை நான் இங்க தீட்டா வேல்யூ உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கு. ஸோ அந்த தீட்டாவை என்னவா கொண்டு வரணும்? ரைட் ஹேண்ட் சைடு நான் கொண்டு வரணும். ஸோ அதனால இங்க sin இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கா? அப்போ 3 இன்டூ sin இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ ரைட் ஹேண்ட் சைட வச்சு நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட ப்ரூவ் பண்ணிட்டேன். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஹென்ஸ் ப்ரூவ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? 3 cos இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு cos இன்வெர்ஸ் ஆஃப் 4x கியூப் மைனஸ் 3x. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் நான் சொல்றது என்னன்னா, நீங்க காஸ் இன்வெர்ஸ் எக்ஸ் அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் இந்த மாதிரி கொண்டு வரனாலே நீங்க டேக் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா அப்படின்னு நீங்க எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ணனாலே நீங்க எக்ஸ் இஸ் ஈக்குவல் காஸ் தீட்டாவே நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ அதுவே போதும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்றேன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்றனால நீங்க ப்ரூஃப்னு கேட்டீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்றேன். ஓகேவா? ஸோ என்னோட கன்வீனியன்ஸ்க்கு ரைட் ஹேண்ட் சைடு வழியா வரேன். ஓகேவா? ஸோ லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டான்னு எடுத்துப்பேன். காஸ் தீட்டாவை இப்படியும் எடுத்துக்கலாம். எப்படின்னா போத் சைடு காஸ் இன்வெர்ஸால மல்டிப்ளை பண்ணனா அப்போ என்ன கிடைக்கும்? காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு தீட்டான்னு உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? இப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ்னு எழுதிக்கலாம். தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்? அதே விஷயம் தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பண்ண அதே விஷயம் தான் இப்பவும் பண்ண போறேன். காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல காசை ஜஸ்ட் சப்ஸ்டிட் பண்ண போறேன். அப்படி சப்ஸ்டிட் பண்ணனா காஸ் கியூப் தீட்டா மைனஸ் 3 காஸ் தீட்டா. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரியும். என்னன்னா காஸ் 3 தீட்டாவை எப்படி எழுதலாம்? 4 காஸ் கியூப் தீட்டா மைனஸ் 3 காஸ் தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுபடி பார்த்தோன்னா உங்களுக்கு அதே மாதிரி தான் சேமாக இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணுறேன். காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் 3 தீட்டா. ஸோ காஸ் இன்வெர்ஸும் காசும் கேன்சல் பண்ணோம்னா உங்களுக்கு 3 தீட்டான்னு கிடைக்கும். இப்போ நமக்கு தீட்டா வேல்யூ என்ன? காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ 3 காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு கிடச்சிருச்சு. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிடச்சிருச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கிடைக்குதுன்னா 3 காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ கிடச்சிருச்சு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் சேமாக இருக்குது. நாம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஹென்ஸ் ப்ரூவ்ட்.
ஒரே ஒரு விஷயம் மட்டும் மறக்காதீங்க. குடுத்துருக்கத முதல்ல எழுதுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு நான் எது வழியா ப்ரூவ் பண்றேன். அண்ட் ஆல்சோ லாஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூலியமா ரைட் ஹேண்ட் சைடு வந்திருக்கேன். நான் இங்க ப்ரூஃப்னு கேட்டதுனால ப்ரூவ்னு கேட்டதுனால நான் ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதிக்கிறேன். ஏன்னா அத கண்டுபிடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும் இது கண்டிப்பா. இதெல்லாம் நெசசரி. ஓகேவா? சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இப்போ 3 கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான்? ரைட் த ஃபாலோயிங் ஃபங்ஷன் இன் எ சிம்ப்ளஸ்ட் ஃபார்ம். அதாவது இது இவ்வளோ பெரிய ஃபங்ஷனா குடுத்துருக்கே, ஒரு சின்ன ஃபங்ஷனா எழுதி குடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்டிருக்காங்க. சரியா? அது என்ன ஃபங்ஷனா குடுத்துருக்காங்க? tan இன்வெர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + x ஸ்கொயர் -1 டிவைடட் பை x. x நாட் ஈக்குவல் டு 0. இன் கேஸ் x ஈக்குவல் டு 0ன்னு சொன்னா அது அன்டிஃபைன் ஆயிருப்பான். ஏன்னா கொஸ்டின பார்த்தோனே உங்களுக்கு என்ன தோணுது? இத சிம்ப்ளஸ்ட் ஃபார்மா மாத்தணும். tan இன்வெர்ஸ்ன்னு குடுத்துருக்கான். ஸோ இத நம்ம சால்வ் பண்ணணும்னா ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அதாவது உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்ல ஒரு ஃபார்முலாஸ்லாம் குடுத்துருந்தேன். அந்த ஃபார்முலாஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். என்னன்னு பார்ப்போமா? என்ன குடுத்துருக்கோம்? a ஸ்கொயர் + x ஸ்கொயர் அப்படின்னு இருந்துச்சுன்னா, x a tan θ எடுத்துக்கலாம். அப்படின்னா x a cot θன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ என்னோட எக்ஸ்பிரஷன்ஸ் இது ரிலேட்டடா ஏதாவது இருக்கான்னு பாருங்க. ஸோ சம்திங் அது இங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்க நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் சேமா இருக்கு. ஸோ அதனால இவன் எடுக்க முடியாது. 5th ஒன் எடுக்க முடியாது. இது நெகட்டிவ்ல இல்ல. இவனும் நெகட்டிவ்ல இல்ல. பாசிட்டிவ்ல தான் இருக்கான். ஸோ அதனால நம்ம ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் தான். இந்த எக்ஸ்பிரஷன்லாம் இந்த மாரி எழுதிக்கலாம். அதாவது கொஸ்டினுக்கு ஏத்த மாரி நான் எடுத்து மாத்த விரும்புறேன். ஸோ அந்த எக்ஸ்பிரஷனுக்கு இந்த சப்ஸ்டிடியூஷன் போட்டா போதும். ஓகேவா? a ஸ்கொயர் + x ஸ்கொயருக்கு எத சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தான்? x a tan θ. இப்போ a யோட வேல்யூ வந்து இங்க என்னவா இருக்கு? a யோட வேல்யூ இங்க 1 இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு சப்ஸ்டிடியூஷன்ல x ஜஸ்ட் tan θன்னு குடுத்தாலே போதும் அப்படின்ட்டான். ஓகேவா? தென் இப்போ நம்ம சால்வ் பண்ணலாமா? இப்போ tan இன்வெர்ஸ் ஆஃப் 1 + x ஸ்கொயர் -1 டிவைடட் பை x. இப்போ xக்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்போ tan இன்வெர்ஸ் ஆஃப் 1 + xக்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணா tan x ஸ்கொயர் θ -1 டிவைடட் பை tan θ. ஸோ என்ன அல்டிமேட் எய்ம்னா, டேன வந்து இங்க உள்ள இருக்கான் பார்த்தீங்களா? இங்க இருக்க வேல்யூவ அப்படியே ஏதாவது பண்ணி டேனா கொண்டு வரணும். tan இன்வெர்ஸ கேன்சல் பண்ணி நார்மலா ஏதாவது ஒரு வேல்யூ கொண்டு வர முடியுமா? அதுதான் நம்மளோட அல்டிமேட் எய்மா இருக்கணும். ஓகேவா? ஸோ இவன ஏதாவது பண்ணணும். பண்ணி இங்க கொண்டு வரணும்னு நெனைக்கிறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா, 1 + tan ஸ்கொயர் 1 + tan ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதலாம்? சீக்கன்ட் ஸ்கொயர்ன்னு எழுதலாம்ல? ஓகேவா? 1 + tan ஸ்கொயர் வந்து சீக்கன்ட் ஸ்கொயர்ன்னு எழுதலாம். சீக்கன்ட் ஸ்கொயர் θ -1 டிவைடட் பை இப்போ இது சீக்கனா இருக்கு. சீக்கன வந்து 1 பை காஸ்ன்னு கூட மாத்தி எழுதிக்கலாம். ஸோ அதனால அத அப்படி இது பண்ணிப்பேன். தென் இங்க tan இருக்கான். அப்போ sin θ டிவைடட் பை cos θன்னு எழுதிப்பேன். தென் நெக்ஸ்ட் இங்க sin ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் இருக்கு. ஸோ அத கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ tan இன்வெர்ஸ் ஆஃப் 1 பை cos θ -1 டிவைடட் பை sin θ டிவைடட் பை cos θ. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன்? இப்போ tan இன்வெர்ஸ் ஆஃப் இப்போ வந்து என்ன பண்றேன்னா, காஸ வந்து அந்த பக்கம் மல்டிப்ளை பண்றேன். ஸோ 1 - cos θ டிவைடட் பை cos θ sin θ டிவைடட் பை cos θ. இப்போ காஸ கேன்சல் பண்ணிட்டேன்னா, இப்போ உங்களுக்கு 1 - cos θ டிவைடட் பை sin θன்னு கிடைச்சிருக்கும். ஓகேவா? அப்போ எழுதிக்கலாமா? 1 - cos θ டிவைடட் பை sin θ. சரி. இதுக்கப்புறமா என்ன பண்ணலாம்? இது வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். என்ன செஞ்சா நம்ம இங்க இருக்க வேல்யூவ வந்து நம்ம tan θவா மாத்தலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பேன். எனக்கு ஆல்ரெடி யோசிச்சு என்ன பிரயோஜனம்? நம்மகிட்ட ஏற்கனவே ஃபார்முலா இருக்குல்ல. என்ன ஃபார்முலா இருக்கு? 1 - cos θவ எப்படி எழுதலாம்? 2 sin ஸ்கொயர் θ டிவைடட் பை 2ன்னு எழுதலாம். தென் sin θவ எப்படி எழுதலாம்? 2 sin θ டிவைடட் பை 2 cos θ டிவைடட் பை 2ன்னு எழுதலாம். ஓகேவா? ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் அப்படியே. ஒரு சம் தான். இந்த ஒரு சின்ன சின்ன ஆல்டரேஷன் பண்ணாலே எல்லா சம்முக்கும் இதே மாரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ என்சிஇஆர்டி எக்ஸ்பிளைனர் சம்ஸ்லாம் இதே மெத்தட் தான். சின்ன சின்ன விஷயம் 1 - cos θனா இந்த இத சப்ஸ்டிட்யூட் பண்ணு. அதே sin θவா இதே தான் ரிப்பீட் பண்றானுங்க. ஒரே விஷயத்த ரிப்பீட் பண்றானுங்க. ஸோ அதனால இந்த ஃபார்முலாலாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அத லாஸ்ட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் 1 - cos 2 sin ஸ்கொயர் θ டிவைடட் பை 2 டிவைடட் பை 2 sin θ டிவைடட் பை 2 cos θ டிவைடட் பை 2ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? தென் 2வும் 2வும் கேன்சல் பண்ணிக்கலாம். சைன் அதாவது sin θ டிவைடட் பை 2 இங்க sin ஸ்கொயர் இருக்கு. ஸோ அதனால இத கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ sin θ டிவைடட் பை 2 cos θ டிவைடட் பை 2ன்னு கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேவா? அப்போ tan இன்வெர்ஸ் ஆஃப் sin θ டிவைடட் பை 2 டிவைடட் பை cos θ டிவைடட் பை 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் sin θ டிவைடட் பை cos θ வந்து tan θன்ட்டு. ஓகேவா? கொண்டு வந்துட்டோம் லாஸ்ட்டா tanன்ட்டு. அப்போ tan இன்வெர்ஸ் ஆஃப் tan θ டிவைடட் பை 2ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ tan இன்வெர்ஸ கேன்சல் பண்ணனா உங்களுக்கு θ டிவைடட் பை 2ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம θவோட வேல்யூ என்ன எடுத்திருந்தோம்? x tan θ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எடுத்திருந்தோம். ஸோ போத் சைட் tan இன்வெர்ஸால நம்ம மல்டிப்ளை பண்றதுனால tan இன்வெர்ஸ் ஆஃப் x θன்னு கிடைச்சிருக்கு. ஸோ θக்கு பதிலா ஜஸ்ட் இத நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஃபைனல் அவுட்புட் வந்து எனக்கு tan இன்வெர்ஸா கிடைக்குது. ஸோ tan இன்வெர்ஸ் ஆஃப் x டிவைடட் பை 2ன்னு கிடைச்சிருக்கு. இதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இப்போ 4th கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான்? 4th கொஸ்டினும் அதே விஷயம் தான்.
சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல தான் எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சிம்பிளஸ்ட் ஃபார்ம். இப்போ இது சிம்பிளஸ்ட் ஃபார்மா எழுதணும்னா, இப்போ உங்களுக்கு என்ன கொஸ்டின் என்ன குடுத்துருக்காங்க? டான் இன்வெர்ஸ் வந்து எதுல டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, 0 டூ பைல டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ அந்த டான் இன்வெர்ஸ என்ன பண்ண போறோம்னா, 1 மைனஸ் காஸ் எக்ஸ் டிவைடட் பை 1 பிளஸ் காஸ் எக்ஸ். ஓகே. இப்போ நமக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா தெரியும்? 1 மைனஸ் காஸ் தீட்டாவ அதாவது 1 மைனஸ் காஸ் எக்ஸ் வந்து எப்படி எழுதலாம்னா, 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை 2ன்னு எழுதலாம். அதேமாரி 1 பிளஸ் காஸ் எக்ஸ வந்து எப்படி எழுதலாம்னா, 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை 2ன்னு எழுதலாம். இத நான் எதுக்கு எப்படி எழுதுறேன்னா, இத வந்து டேனா நான் மாத்த விரும்புறேன். இத டேனா மாத்தி இங்க டான் இன்வெர்ஸால மல்டிப்ளை பண்ணி, அத சப்ஸ்டிட்யூட் பண்ணி எனக்கு ஃபைனலா ஒரு சின்ன வேல்யூவா கிடைக்கணும். இந்த ஃபங்ஷன் இவ்வளோ பெரிய ஃபங்ஷனா இருக்கே, எனக்கு சின்னதா குடு, ஸ்மாலா குடு, சிம்ப்ளஸ்ட் ஃபார்மான குடு அப்படின்னு சொல்றது தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால ஜஸ்ட் ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். டான் இன்வெர்ஸ் ஆஃப் இப்போ 1 மைனஸ் காஸ்க்கு பதிலா 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை 2ன்னு எடுத்துக்கலாம். தென் 2 காஸ் தீட்டா அதாவது 2 காஸ் 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை 2 தென் 2வும் 2வும் கேன்சல் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு இங்க என்ன கிடைக்கும்னா, தென் ஆல்சோ இங்க ஸ்கொயர் ரூட்ல இருக்கு. ஓகே. ஸோ ஸ்கொயர் ரூட்ல இருக்கனால டான் இன்வெர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் உங்களுக்கு வந்து சைன் பை காஸ் என்ன? டான் தானே. ஸோ டான் ஸ்கொயர் எக்ஸ் பை 2ன்னு கிடைக்குது. ஸோ ஸ்கொயர் ரூட்டும் ஹோல் ஸ்கொயரும் உங்களுக்கு கேன்சல் பண்ணா உங்களுக்கு வந்து டான் இன்வெர்ஸ் ஆஃப் டான் எக்ஸ் பை 2ன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ டான் இன்வெர்ஸ் கேன்சல் பண்ணிட்டேன்னா, இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2ன்னு கிடைக்குது. ஓகேவா? இப்போ எக்ஸ் பை 2 தான் உங்க ஃபைனல் அவுட்புட். முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். தென் உங்க எக்ஸ் வேல்யூ வந்து எதுக்குள்ள லை ஆகுது? அதாவது எக்ஸ் பை 2 வந்து உங்க டொமைன் இதா இருந்துச்சுன்னா, உங்க ரேஞ்ச் ஸ்பேஸ் எதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிப்போம். என்ன பண்ண போறோம்? இப்போ டொமைன் வந்து 0 டூ பைக்குள்ள லை ஆகுது. ஸோ எங்களோட அவுட்புட் வேல்யூ ரேஞ்ச் வேல்யூ வந்து எக்ஸ் பை 2ன்னு கிடைக்குது. ஸோ அதனால டிவைடட் பை 2வால நான் டிவைட் பண்றேன். ஸோ 0 டிவைடட் பை 2 லெஸ் தென் எக்ஸ் டிவைடட் பை 2 லெஸ் தென் 5 பை 2ன்னு கிடைக்கும். ஸோ இது ஆப்வியஸ்லி 0 லெஸ் தென் எக்ஸ் டிவைடட் பை 2 லெஸ் தென் 5 பை 2க்குள்ள உங்களுக்கு லை ஆக போகுது. இத நீங்க ஃபைனலா எழுதிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இப்போ 5த் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான்? 5த் கொஸ்டின் அதே சிம்ப்ளஸ்ட் ஃபார்ம் தான். இப்போ டான் இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் டிவைடட் பை காஸ் எக்ஸ் பிளஸ் சைன் எக்ஸ்ன்னு குடுத்துருக்காங்க. எந்த டொமைன்லனா மைனஸ் பை பை 4லேருந்து 3 பை பை 4ல உங்களுக்கு குடுத்துருக்கான். சரி, இப்போ நம்ம இத பார்த்தோனே என்ன பண்ணலாம்? அதே விஷயம் தான். இங்க இருக்க இன்புட் குடுக்குறான் பார்த்தீங்களா? இவன வந்து டானா நான் மாத்தணும். ஸோ என்னென்னலாம் பண்ணலாம்? ஏதாவது பண்ணணும். ஏதாவது பண்ணி உங்களுக்கு அத வந்து ஆன்ஸர் கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ உள்ள இருக்கிறத வந்து நான் டானா மாத்தணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வெளிய அவுட்புட் வந்து டான் இன்வெர்ஸா இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால நான் என்ன பண்றேன்? போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் டிவைட் பை காஸ் எக்ஸால நான் டிவைட் பண்ணிக்கிறேன். என்னடா ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு மாரி பண்ற? இது நீங்க ஒவ்வொரு கொஸ்டினும் எப்படி டேக்கிள் பண்ணலாம்? ஒவ்வொரு விதமா எப்படி பண்ணலாம்? இதெல்லாம் நீங்க ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க பார்த்து ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். ஆ இந்த கொஸ்டின்ஸ இப்படி தான் நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கே தோணிரும். ஓகேவா? ஒரு அதுக்கு தான் என்சிஇஆர்டி எக்ஸ்பிளைனர்ஸ் அது உங்களுக்கு ப்ராப்ளம் ஓரியன்ட்டா எதுக்கு விதவிதமா எப்படி இந்த மாரி சம் குடுத்தா எப்படி பண்ணலாம்? இதெல்லாம் எப்படி தோணுதுன்னா, நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க பார்க்க தான் நம்ம மைண்ட் அதுக்கு இந்த கொஸ்டினுக்கு இப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படின்னு தோணும். ஓகேவா? ஸோ அதனால தான் நான் இந்த மாரி பண்றேன். தென் காஸ் எக்ஸ் ஸோ அது ரிலேட்டடா நான் என்சிஇஆர்டி அது ரிலேட்டடா உட்காந்து போட்டுருக்கேன். அதையும் உட்காந்து பாருங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படியும். ஓகேவா? தென் என்ன பண்றேன்னா, டான் இன்வெர்ஸ் இப்போ காஸ் எக்ஸ் டிவைடட் பை காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் டிவைடட் பை காஸ் எக்ஸ் டிவைடட் பை காஸ் எக்ஸ் டிவைடட் பை காஸ் எக்ஸ் பிளஸ் சைன் எக்ஸ் டிவைடட் பை காஸ் எக்ஸ். தென் என்ன பண்ணுவேன் அடுத்தது? காச கேன்சல் பண்ணிட்டு 1 ஆகி வந்துருவான். ஸோ டான் இன்வெர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் டான் எக்ஸ் டிவைடட் பை 1 பிளஸ் டான் எக்ஸ்ன்னு வந்திருப்பான். சரி, இப்ப என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு தோணுதுன்னா, இப்ப எனக்கு வந்து டான் இன்வெர்ஸ் ஆஃப் இப்போ 1 வந்து எப்படி எழுதலாம்? ஐ நோ என்னன்னா tan பை பை 4 வந்து எனக்கு 1 எடுக்கணும்னு எனக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அதனால tan பை பை 4 மைனஸ் tan எக்ஸ் டிவைடட் பை 1 மைனஸ் அதான் 1 பிளஸ் tan எக்ஸ் இங்க 1 இருக்கிறது தானே அர்த்தம். ஸோ அதனால tan பை பை 4ன்னு எழுதிக்கிறேன். என்னடா இது புதுசா எழுதுறியே? நான் என்ன நினைக்கிறேன்னா, இங்க வந்து எனக்கு டேனா கிடைக்கணும். ஸோ அதனால இதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலானா, ஸோ இதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. அது என்ன ஃபார்முலானா, tan ஆஃப் a மைனஸ் b வந்து tan a மைனஸ் tan b 1 பிளஸ் tan a இன்டூ tan bன்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ அத தான் இங்க நான் எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறேன். இப்போ ஏன்னு சொல்றது வந்து பை பை 4 பின்னு சொல்றது வந்து எக்ஸ். ஸோ tan இன்வெர்ஸ் ஆஃப் tan பை பை 4 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துப்பேன். ஸோ tan கேன்சல் பண்ணா எனக்கு ஃபைனல் அவுட்புட் வந்து பை பை 4 மைனஸ் எக்ஸ்ன்னு கிடைச்சிருக்கும். ஓகேவா? சரி, என்னோட டொமைன் என்னவா இருந்துச்சு? அதாவது டொமைன் இங்க என்ன குடுத்திருந்தானுங்க? மைனஸ் பை பை 4லேருந்து எக்ஸ் வந்து எதுல வெளிய இருந்துச்சுன்னா 3 பை பை 4ல இருந்துச்சு. ஸோ
இங்க இருக்க எக்ஸ்க்கு ஏத்த மாரி நான் இங்க மாத்த விரும்புறேன். ஸோ, அதனால மைனஸால போத் சைடு மைனஸால த்ரூ அவுட்டா நான் மல்டிப்ளை பண்றேன். ஓகேவா? அப்படி மல்டிப்ளை பண்ணச்சுல என்ன வரும்னா 5/4 டிவைட் பை மைனஸ் த்ரூ அவுட்டா மல்டிப்ளை பண்றனால மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3π/4 ஓகேவா? சரி இப்படி கிடைக்குது. இப்ப நெகட்டிவ் வந்து இப்படி பெருசா அதான் லெஸ்ன்னு சொல்ல முடியுமா? ஸோ, அப்படி சொல்ல முடியாது. ஸோ, அதனால நம்ம இங்க இருக்க இன்டர்வல் வந்து அப்படியே மாறும். இப்படி இருக்கிறது வந்து கிரேட்டர் தென்னா மாறும். ஓகேவா? தென் என்ன பண்ணுவேன் நெக்ஸ்ட்டு? அடுத்தது வந்து 5/4ஆல ஆட் பண்ணுவேன். 5/4ஆல ஆட் பண்ணா ஆட் 5/4 தென் ஆல்ரெடி உங்களுக்கு 5/4 இருக்கு. 5/4 வந்து 2π/4ன்னு கிடைக்கும். 2π/4 கிரேட்டர் தென் 5/4 மைனஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் 5/4 மைனஸ் 3π/4ன்னு எழுதுவோம். ஓகேவா? 3π/4ன்னு எழுதுவேன். தென் பேஸ் வந்து சேமா இருக்கிறனால நான் ஜஸ்ட் சப்ட்ராக்ட் பண்ணேன்னா உங்களுக்கு 2π/4ன்னு கிடைக்கும். ஓகேவா? இங்க வந்து 5/2ன்னு கிடைக்கும். தென் இப்ப இதையும் மல்டிப்ளை பண்ணா இது 1/2ன்னு கிடைக்கும். உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் வந்து எனக்கு ஃபைனல் அவுட்புட் என்ன கிடைக்கும்னா மைனஸ் 5/4லேருந்து 5/4 மைனஸ் எக்ஸ் 5/2க்குள்ள இந்த ரேஞ்சுக்குள்ள இந்த அவுட்புட் வேல்யூ இருந்திருப்பான். ஓகேவா? சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இப்போ இந்த 6த் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? tan இன்வெர்ஸ் ஆஃப் x டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர். எந்த இன்டர்வல்ல? மாடுலஸ் ஆஃப் x லெஸ் தேன் a. இது மாடுலஸ்னு சொல்லுவாங்க. இல்ல அப்சல்யூட் வேல்யூ கூட சொல்லுவாங்க. ஓகேவா? அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் x லெஸ் தேன் a. சரி. இப்போ இந்த மாதிரி உள்ள கொஸ்டின்ஸை நீங்க எப்படி டேக்கிள் பண்ணுவீங்க? நீங்க ஒரு விஷயம் இதுவரைக்கும் நீங்க பார்த்ததுலாம் அப்படியே பார்த்துருப்பீங்க. இது உள்ள இருக்க வேல்யூவ அதாவது இந்த வேல்யூவ எடுத்து இங்க வந்து நம்ம இத வந்து நம்ம டேனா மாத்த விரும்புவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டு வந்திருப்பேன். ஓகேவா? இதையும் அதே விஷயம் தான் பண்ண போறேன். பட் ஆனா நல்லா தெளிவா பாருங்க. ஏன் சொல்றேன்னா, இங்க வந்து a ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர்ன்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இத பார்த்தோனே உங்களுக்கு என்ன தோணும்னா, ஜஸ்ட் x இஸ் ஈக்குவல் டூ நம்ம டான் தான் போடணும் அப்படின்னு போட்டா அது தப்பா போயிரும்பா. என்ன எக்ஸ்பிரஷன் குடுத்துருக்காங்க? a ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர்ன்னு குடுத்துருக்காங்க. அத வந்து எப்படி குடுத்துருந்தாங்கன்னா, a ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் ஈக்குவல் டூ இது வந்து அண்டர் அடிஷன்ல தான் x இஸ் ஈக்குவல் டூ டான் அப்படின்னு நீங்க எழுதுவீங்க. a டான் தீட்டான்னு எழுதுவீங்க. ஓகேவா? இங்க 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 என்ன குடுத்துருக்கான்னா, a ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர்ன்னு குடுத்துருக்கான். அப்போ அதுக்கு நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்? என்ன குடுத்துருக்காங்க அதுக்கு? a ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயருக்கு வந்து ஒண்ணு a இஸ் ஈக்குவல் டூ sin தீட்டா எழுதிக்கலாம். அப்படி இல்லன்னா நான் இத எழுதாம விட்டுருக்கேன். சாரி. ஆர் ம். இப்போ a ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயருக்கு பதிலா என்ன எழுதிக்கலாம்னா, sin எடுத்துக்கலாம், இல்ல cos எடுத்துக்கலாம். சரி. இது 2த்துல நம்ம எது வேணா எடுத்துக்கலாம். எது வேணா எடுத்துக்கிட்டோம்னா நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்ஸர கொண்டு வரலாம். ஓகேவா? எங்க போச்சு? ம். சரி. இதுக்கு பதிலா நான் xக்கு பதிலா என்ன எடுத்துக்கிறேன்னா, a sin தீட்டான்னு எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு a யோட வேல்யூ வந்து இங்க a இருக்கிறனால அப்படியே எடுத்துக்கோ. ஓகேவா? தென் என்ன பண்றேன் நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா, தென் xக்கு பதிலா அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அவ்வளோதான். கொஸ்டின் ரொம்ப சிம்பிள். a sin தீட்டா டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயருக்கு பதிலா என்ன பண்ண போறோம்? a sin ஸ்கொயர் தீட்டான்னு எழுத போறேன். ஸோ அதனால இங்க ஏயும் ஸ்கொயரா இருக்கும். காரணம் என்னன்னா, எக்ஸ் ஸ்கொயர்ன்னு இருக்கு. ஸோ அதனால இங்கேயும் இதுவும் ஸ்கொயரா இருக்கும். ஓகேவா? தென் இங்க வந்து a ஸ்கொயர் வந்து காமனா இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா, இத வந்து tan இன்வெர்ஸ் ஆஃப் a sin தீட்டா. ஸோ இங்க வந்து a வந்து காமனா எடுத்துக்கிறேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிப்பேன். தென் ஏயும் கேன்சல் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் cos ஸ்கொயர் தீட்டா வந்து 1ன்ட்டு. அதே வந்து 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா வந்து cos ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு பதிலா தான் ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். ஸோ tan இன்வெர்ஸ் ஆஃப் sin தீட்டா டிவைடட் பை cos தீட்டா. ஸோ இப்படியும் கொண்டு வந்துட்டோம்ல. தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, tan இன்வெர்ஸ் ஆஃப் tan தீட்டான்னு எழுதிக்கலாம். தென் டேனும் tan இன்வெர்ஸும் கேன்சல் பண்ணிக்கிறேன். தென் இது நான் என்ன பண்ண விரும்புறேன்னா, எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருந்தானுங்க? mod ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஏன்னு கொடுத்துருந்தாங்க. சரிதானே? அப்போ இங்கே நம்மளோட வேல்யூ வந்து அவுட்புட் வந்து எக்ஸில் தான் நம்ம கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ அதனால நான் தீட்டா வேல்யூ நான் இங்கே என்னன்னு சொல்லணும். அப்போ தீட்டாவோட வேல்யூ என்ன? ஏன்னா நம்ம எக்ஸோட வேல்யூ எடுத்துக்கிட்டோம், a sin தீட்டான்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ போத் சைடு sin இன்வெர்ஸால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா? அண்டர் மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? அப்போ sin இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு a தீட்டான்னு கிடச்சிருக்கும். இப்போ இங்கே இருக்க a வந்து இந்த பக்கம் வந்துருச்சுன்னா, தென் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/a sin இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு கிடச்சிருக்கும். ஸோ
நமக்கு டீட்டாக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம், 1/a sin inverse of x. ஸோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனல் அவுட்புட்டை கொண்டு வந்தால் நம்மளோட ஆன்சர் ரைட்டு. ஓகேவா, தென் சப்ஸ்டியூட் பண்ணலாமா, 1/a sin inverse of x. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு நம்ம ஃபைனல் அவுட்புட்டு. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா. 7th கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான், tan inverse of 3a ஸ்கொயரு x minus x cube divided by x cube minus 3 into a x ஸ்கொயர் அப்படின்னு கேட்டிருக்கான். அது ஏவோட வேல்யூ வந்து எல்லாமே பாசிட்டிவ்னு சொல்லியிருக்கான். எக்ஸோட இன்டர்வல் எதுக்குள்ள லையாக இருக்குன்னா -a டிவைட் பை √3, அதுலேருந்து பாசிட்டிவ் a டிவைட் பை √3க்கு அந்த ஒரு இன்டர்வலில் லையாக இருக்குன்னு இருக்கான். சரி, இதை வச்சுக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணணும்னா இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபார்முலா தெரியணும். என்ன ஃபார்முலா தெரியணும், டு நோ tan 3θ is equal to 3 tan θ minus tan cube θ divided by 1 minus 3 tan ஸ்கொயரு θ. ஸோ இது தெரிஞ்சிருந்தால் நம்ம இது டக்குன்னு சால்வ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ அதனால் இங்கே எனக்கு tan தேவைப்படுது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா x is equal to a tan θன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, தென் எக்ஸுக்கு பதிலாக ஜஸ்ட் இதை சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு இந்த ஒரு ஃபார்மேட்டில் கிடச்சிடும். ஸோ அதனால் நான் இங்கே இந்த அவுட்புட்டை வந்து டேனாக எடுத்துகிட்டு வந்துடுவேன். டேனாக எடுத்துகிட்டு வந்தேன்னா இங்கே tan இன்வெர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணி ஒரு சின்ன சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு நான் கொண்டு வந்துடுவேன். ஸோ அதுக்காக நான் இதை பண்ணுறேன். ஓகேவா, தென் இப்போது டீட்டாக்கு என்ன பண்ணலாம், இதை வந்து x/aன்னு எடுத்துக்கலாம், tan θன்னு எடுத்துக்கலாம். இப்போ போத் சைடு மல்டிபிள் பை tan இன்வெர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேவா, ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணுறதுனால tan இன்வெர்ஸ் ஆஃப் x/a இஸ் ஈக்குவல் டு θவோட வேல்யூ உங்களுக்கு கிடச்சிருக்கும். தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா x is equal to a tan θன்னு இருந்து பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு பதிலாக நான் இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ tan இன்வெர்ஸ் ஆஃப் 3a ஸ்கொயரு, இப்போது எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறேன்னா a tan θ மைனஸ் எக்ஸ் கியூப்னு இருக்கிறதுனால a கியூபு tan கியூபு θன்னு எடுத்துப்பேன். ஓகேவா, தென் a கியூபு மைனஸ் 3a எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக என்ன பண்ண போகிறேன் a ஸ்கொயரு tan θன்னு எடுத்துப்பேன். ஓகேவா, இப்போது tan இன்வெர்ஸ் ஆஃப் இங்கே எக்ஸ் ஸ்கொயர், அதாவது எக்ஸ் ஸ்கொயரையும் சாரி இப்போ ஏ ஸ்கொயரையும் ஏயும் நான் மல்டிபிள் பண்ணால் எனக்கு a கியூப்னு கிடைக்கும். எனக்கு நியூமரேட்டர் வேல்யூவில் வந்து a கியூப் இருக்குது, டினாமினேட்டர் வேல்யூவும் a கியூப் இருக்குது. ஸோ அதனால் நான் a கியூபை மட்டும் காமனாக எடுத்துக்கிறேன். ஓகேவா, a கியூபையும் நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் a கியூபை நான் காமனாக எடுத்துட்டேன்னா 3 tan θ மைனஸ் tan 3 கியூபு டிவைடட் பை 1 மைனஸ் 3 tan θன்னு கிடைக்கும். ஓகேவா, ஸோ நமக்கு ஃபார்முலாவில் இருந்த மாதிரி கிடச்சிருச்சு. 3 tan θ மைனஸ் tan கியூபு டிவைட் பை 1 மைனஸ் 3 tan, இங்கே வந்து ஸ்கொயர் எழுதணும், சாரி நான் ஏன்னா இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்குல்ல, அப்போ tan ஸ்கொயர் எழுதுவேன், அப்போ இங்கே tan ஸ்கொயர் வந்துடும். ஸோ இந்த ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி வந்துருச்சு. தென் tan இன்வெர்ஸ் ஆஃப், இப்போது டேனுக்கு பதிலாக tan 3 θன்னு எழுதிக்கலாமா. ஸோ tan கேன்சல் பண்ணிட்டோம்னா எனக்கு 3 θன்னு கிடச்சிருக்கும். சரி, எனக்கு θக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம், 3 இன்ட்டு tan இன்வெர்ஸ் ஆஃப் x டிவைட் பை ஏன்னு எழுதிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எழுதிக்கிட்டு என்னோட ஃபைனல் அவுட்புட் இதுதான் சொல்லி முடிச்சிடுவேன். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. சரி, இப்போ எட்டாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்கேன்னா ஃபைண்ட் த வேல்யூ. எதோட வேல்யூ கேட்டிருக்கான், tan இன்வெர்ஸோட ஃபைனல் அவுட்புட்டோட வேல்யூ என்னவா இருக்கும். அப்போ அந்த ஃபைனல் அவுட்புட்டாக இருக்கும்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி கேட்டிருக்கான்னா இது ஒரு காம்போசிஷன் ஃபங்க்ஷனாக கேட்டிருக்கான். ஃபஸ்ட்டு இவனை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணுவோம். ஓகேங்களா, இவனை ஆப்ரேட் பண்ணும்போது எனக்கு ஒரு θ வேல்யூ கிடைப்பான். ஸோ அந்த ஆப்ரேட் பண்ண வேல்யூ எடுத்து இங்கே காஸ்ட்டில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுவேன். அதுக்கு எனக்கு ஒரு அவுட்புட் கிடைப்பான். அந்த அவுட்புட்டை தூக்கி இங்கே tan இன்வெர்ஸில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுவேன். அப்படி கிடைக்கும்போது tan இன்வெர்ஸுக்கு ஒரு ஃபைனல் அவுட்புட் கிடைக்கும். அந்த ஃபைனல் அவுட்புட் தான் உங்களுக்கு வந்து ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா, இதுதான் ஓவர்வியூ. ஓகேவா, இப்போ எட்டாவது கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா. தென் tan இன்வெர்ஸ் ஆஃப் 2 cos 2 sin இன்வெர்ஸ் ஆஃப் 1/2ன்னு எடுத்துப்போம். ஓகேவா, இப்போ எப்போ வந்து உங்களுக்கு சைனோட வேல்யூ வந்து 1/2 எடுப்பான், எப்போன்னு தெரியுமா, sin π/6 வந்து உங்களுக்கு 1/2 எடுப்பான். ஓகேவா, அதனால் 2 இன்ட்டு சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 2 இன்ட்டு காசு, ஸோ அந்த ப்ராக்கெட்டை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். தென் tan இன்வெர்ஸ் எடுத்துப்போம். ஓகேவா, தென் சைன் இன்வெர்ஸும் சைனை கேன்சல் பண்ணிக்கலாம். தென் π/6ன்னு கிடைக்கும். ஓகேவா, ஸோ அதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் π/3ன்னு கிடைக்கும். ஓகேவா, ஓவராலாக அப்போ 2 இன்ட்டு காசு. இப்போ காஸ் வேல்யூ வந்து எப்போ வந்து உங்களுக்கு காசோட வேல்யூ வந்து சரி ஓகே, இப்போ காஸ் π/3யோட வேல்யூ என்னவா இருக்கும், காஸ் π/3யோட வேல்யூ வந்து உங்களுக்கு 1/2ன்னு கிடைக்கும். ஓகேவா, ஸோ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். tan இன்வெர்ஸ் ஆஃப் 2 இன்ட்டு 1/2ன்னு எடுத்துப்பேன். ஓகேவா, இப்போ 2 கேன்சல் பண்ணால் நியூமரேட்டர் கேன்சல் பண்ணால் உங்களுக்கு 1ன்னு கிடைக்கும். அப்போ tan இன்வெர்ஸ் ஆஃப் 1ன்னு கிடைக்குது. எப்போ வந்து உங்களுக்கு tan வந்து 1 எடுக்கும், tan π/4ல் வந்து 1 இருக்கும். அப்போ tan இன்வெர்ஸும் tan கேன்சல் பண்ணால் π/4ல் இருக்குது. சரி, இப்போ உங்களுக்கு π/4ல் இருக்குது. டேனோட வேல்யூ வந்து எது கூட லையாக இருக்கணும், பர்டிகுலராக ஓப்பன் இன்டர்வல் -90லேருந்து
ப்ளஸ் 90க்குள்ளே அது லையாக இருந்ததுன்னா அது கண்டிப்பாக கரெக்டுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்குள்ளே இருக்கானா? கண்டிப்பாக ஆப்வியஸ்லி இருக்கான். ஸோ நம்ம போட்ட ஆன்சர் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இப்போ 9வது கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான்? tan of 1/2 sin inverse 2x divided by 1 plus x square plus cos inverse of 1 minus y square divided by 1 plus y square. அந்த x வந்து மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஒய், எக்ஸ் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ், எக்ஸ் அண்ட் ஒய் பண்ணும்போது உங்களுக்கு லெஸ் தென் ஒன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவனை நம்ம பார்த்தோன்னே என்னடா இது இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிருக்கவே கூடாது. நமக்கு சில ஃபார்முலாஸ் தெரிஞ்சாலே இது ரொம்ப ஈஸி. ஸோ நம்ம அதை என்னென்னு பார்க்கலாமா? என்னென்னா sin of 2 theta is equal to 2 tan theta divided by 1 plus tan square theta எழுதிப்போம். அதேமாதிரி cos of 2 theta வந்து 1 minus tan square theta divided by 1 plus tan square theta எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அதோட இங்கே வந்து உங்களுக்கு சப்ஸ்டியூஷன், அதாவது எக்ஸ்பிரஷன் வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா a ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து அப்படி இருந்துச்சுன்னா, அதான் டினாமினேட்டர் வந்து 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ a is equal to 1 போட்டோன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா x is equal to a tan theta அப்படின்னு அந்த சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். இந்த எக்ஸ்பிரஷன் இப்படி இருந்துச்சுன்னா இப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம்னு உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் நான் a is equal to இங்கே 1 இருக்கிறதுனால a is equal to நான் 1 சப்ஸ்டியூட் பண்ணிட்டு x is equal to tan theta எடுத்துப்பேன். அதே மாதிரி நான் y is equal to இங்கே நான் 2 எடுத்துக்கிறேன், x y எடுத்துக்கிறனால tan 1 theta, இங்கே வந்து tan 2 theta அப்படின்னு எடுத்துப்பேன். ஓகேவா? இப்போ அதே மாதிரி tan inverse of x plus tan inverse of y is equal to tan inverse of x plus y minus 1 minus tan x y a அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலாவும் இந்த கொஸ்டினில் தேவைப்படுதான். சரிங்களா? ஸோ ஜஸ்ட் x is equal to tan சப்ஸ்டியூட் பண்ணி தென் இந்த ஃபார்மேட்டுக்கு வரானான்னு கொண்டு வந்து இந்த ஃபார்மேட்டை கொண்டு வந்து அதுக்கப்புறமா சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் கொண்டு வந்தால் ஆன்சர் ஃபினிஷ். ஓகேவா? நீங்களே போட ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் போட்டதும் நான் போட்டதும் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஓகேவா? சரி, பார்க்கலாம். இப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம tan சப்ஸ்டியூட் பண்ண போகிறோமா? தென் tan of 1/2 is equal to sin inverse of 2 into tan theta 1 divided by 1 plus tan square theta 1 plus cosecant inverse of இங்கே 1 minus y square, y பதிலாக என்ன பண்ணியிருந்தோம்? அதே tan theta தான், tan 2 thetaன்னு சொல்லியிருந்தோம். அப்போ tan 2 theta 1 plus tan இங்கே ஹோல் ஸ்கொயர் வரும். ஓகேங்களா? இங்கே 2 theta எழுதிப்பேன். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ ஆல்ரெடி இந்த ஃபார்முலாவில் தான், அதாவது நம்ம மேலே கொடுத்த ஃபார்முலாவில் ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி தானே இருக்குது உங்களுக்கு. தென் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு வந்து tan of 1/2 is equal to sin inverse of 2 theta plus cos inverse of cos 2 theta 2ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? தென் cos inverse cos, sin inverse sin கேன்சல் பண்ணிக்கிறேன். அண்டு இங்கே வந்து நியூமரேட்டரில் 2 தான் உங்களுக்கு 2 தான் இங்கே காமனாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் டினாமினேட்டர்லையும் 2 தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் கேன்சல் பண்ணிக்கிறேன். 2 கேன்சல் பண்ணிக்கிறேன். தென் tan of theta 1 plus theta 2 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்? இப்போ x is equal to tan thetaன்னு எடுத்துப்போம். அதானே? அப்போது போத் சைட் மல்டிபிள் பை tan இன்வெர்ஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து tan இன்வெர்ஸ் ஆஃப் x is equal to thetaன்னு கிடைக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு வைக்கும் கிடைக்கும். ஓகேங்களா? எடுத்துக்கிறது சேமாக இருக்கனால theta மட்டும் மாற்றி போகிறேன். இங்கே theta 1ன்னு போகிறேன், அங்கே theta 2ன்னு மாற்ற போகிறேன். ஓகேவா? ஸோ tan இன்வெர்ஸ் ஆஃப் x ப்ளஸ் tan இன்வெர்ஸ் ஆஃப் y அப்படின்னு எடுத்துப்பேன். தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்? உங்களுக்கு ஆல்ரெடி இந்த ஃபார்முலா தெரியும். tan இன்வெர்ஸ் ஆஃப் x ப்ளஸ் tan இன்வெர்ஸ் ஆஃப் y வந்து என்னென்னு எழுதலாம்? tan inverse of x plus y divided by 1 minus xy ன்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நான் எழுதிக்க போகிறேன். ஸோ tan inverse of x plus y divided by 1 minus xy ன்னு எழுதிப்பேன். ஸோ tan inverse கேன்சல் பண்ணால் உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் வந்து x plus y divided by 1 minus xy. இதுதான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இப்போது 10வது கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம்? ஃபைண்ட் த வேல்யூ. எதோட வேல்யூ கேட்டிருக்கான்? sin inverse of sin 2π/3ன்னு கொடுத்துருக்கான். ஸோ உங்கள் ஃபங்க்ஷன் சைன் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்? நம்ம சைன் ஃபங்க்ஷன் வந்து சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து எதுலேருந்து எது மேப் ஆகிருப்பான்? -1லேருந்து +1க்குள்ளேருந்து க்ளோஸ் இன்டர்வல் -90லேருந்து +90க்குள்ளே இருந்திருப்பான் உங்கள் ரேஞ்சு. ஓகேவா? சரி, இப்போது இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தானா இவனை ஜஸ்ட் லைக் தட் சைன் இன்வெர்ஸு சைனு அப்படியே நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு இதான் உங்கள் ஃபைனல் அவுட்புட்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம். ஆனால் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கான்? 2π/3ன்னு கொடுத்துருக்கான். 2π/3னா 2 × 180 டிகிரி டிவைட் பை 3னா இது 1 சார், இது 60 சார். ஸோ 120 டிகிரி. 120 டிகிரி வந்து 90க்குள்ளே இருப்பானா? கண்டிப்பாக இருக்க மாட்டான். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணணும்? சின்ன சின்ன மாடல் பண்ணணும். இப்போ தான் இந்த இடத்துல ஆல் சில்வர் டீ கப்ஸு ரொம்ப உதவியாக இருக்க போகிறான். அது நான் ஏன்னு சொல்கிறேன். என்னென்னா ஆல் சில்வர் டீ கப். இப்போது ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் எல்லா ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன்ஸும் உங்களுக்கு பாசிட்டிவாக இருப்பான். செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் மட்டும் தான் பாசிட்டிவாக இருப்பான். ஓகேவா? சைனு அண்ட் ஆல்சோ கொசிகேனு. ஸோ இவன் மட்டும் தான் இருந்திருப்பான். தென் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல 120 டிகிரின்னு சொல்கிறது வந்து இங்கே தான் லையாக இருந்திருப்பான். செகண்ட் குவார்ட்டரில் தான் லையாக இருந்திருப்பான். ஓகேவா?
ஸோ செகண்ட் குவாட்ரண்ட் தான் லையாக இருப்பதனால என்ன பண்ணுறேன்னா, இதை வந்து எதுலேருந்து எதுக்குள்ளே வந்திருக்கான், நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அதிகமான ஃபார்முலாஸ்லாம் தேவையே இல்லை. இந்த ஆல்சிலோ டி கப்ஸ் எடுத்தாலே போதும். இவனை வச்சே நான் எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவேன். என்ன பண்ணுவேன்னா, எக்ஸ் ஆக்சஸ் இங்கேருந்து எதில் லையாக இருப்பான், அப்ராக்சிமேட்டாக தேர்ட் குவாட்ரண்ட்டில் இந்த இடத்துல 120 டிகிரினா இந்த இடத்துல எங்கேயாவது வந்து நின்றுப்பான். ஓகேவா, இந்த இடத்துல வந்து நின்றுப்பானா, அப்போ எக்ஸ் ஆக்சஸை வச்சு நான் பார்ப்பேன். இதில் 180 டிகிரிலேருந்து எவ்வளோ போயிருக்கான், 80, அதாவது 180 சொல்கிறது பையன் எடுத்துக்கலாமா, 0 to பை. அப்போ பையிலேருந்து எவ்வளோ மைனஸ் பண்ணால் அந்த பர்டிகுலர் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, அப்போ கீழே டினாமினேட்டர் வந்து உங்களுக்கு 3ன்னு தெரியுதான், சரிங்களா. அப்போ நான் டினாமினேட்டர் 3ன்னு போட்டுருவேன். தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன், இப்போ எது பண்ணனா உங்களுக்கு 2 பை வருவான் அப்படின்னு யோசிப்பேன். இங்கே வந்து 3 பை, இங்கே மல்டிபிள் கிராஸ் மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு 3 பைன்னு கிடச்சிருவான். ஓகேவா, 3 பை மைனஸ் உங்களுக்கு வந்து ஃபைனல் அவுட்புட் வந்து உங்களுக்கு 2 பைன்னு கிடைக்கணும், 2 பை 3ன்னு கிடைக்கணும். என்ன பண்ணால் உங்களுக்கு கிடைப்பான், அப்போ பையன்னு போட்டால் தான் கிடைப்பான். ஸோ அதனால் பையன்னு எடுத்துப்பேன். ஓகேவா, தென் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் இதுக்குள்ள தான் லையாக இருப்பான். அப்போ சைன் பை 3ல் எடுத்தாலே முடிஞ்சு போச்சு. இப்போ சைனும் சைன் இன்வர்ஸ் இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வேல்யூ வந்து 90 டிகிரிக்குள்ளே தான் இருந்திருப்பான். ஸோ ஆப்வியஸ்லி என்ன பண்ணுவேன்னா, உங்கள் ஃபைனல் அவுட்புட் வந்து 3 தான் உங்கள் ஃபைனல் வேல்யூ. ஓகேவா, இதில் என்ன கேட்டிருக்கான், tan இன்வர்ஸ் ஆஃப் tan ஆஃப் 3π/4. ஓகேவா, இப்போ tan ஃபங்க்ஷன் வந்து ஃபங்க்ஷன் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து எதில் லையாக இருந்திருப்பான், உங்கள் ஃபங்க்ஷன் எதுலேருந்து மேப் ஆகிருப்பானா, ஆர்லேருந்து ஓப்பன் இன்டர்வல் -90லேருந்து +90 இருந்திருப்பான். ஓகேவா, இப்போ உங்கள் ஃபங்க்ஷன் வந்து உங்கள் ரேஞ்ச் வந்து இதுக்குள்ளே தான் இருந்திருப்பான். இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்ததுனா அது வந்து ஆன்சர் கரெக்ட். ஓகேவா, இப்போ நான் இதுக்குள்ளே இருக்கணும்னு பார்ப்பேன். 3π/4ன்னு இருக்குது. 3π/4னா 3 × 180 டிகிரி டிவைட் பை 4ன்னு எடுத்துப்பேன். ஓகேவா, இப்போ 180 டிகிரின்னு எடுத்துக்கிட்டேன்னா இது 2 சார் எடுத்துப்பேன், இதை வந்து 90, தென் இது 1 சார், இது 45, 45 3 சார் எடுத்துப்பேன். 45 3 சார்னா 15, தென் 4 3 சார் 12, ஸோ 135 டிகிரி நான் கிடச்சிருக்கோம். 135 டிகிரி வந்து 90 டிகிரியில் கண்டிப்பாக லையாக இருக்க மாட்டான். ஸோ அதனால் இட்ஸ் நாட் பிலாங்ஸ் டு -90லேருந்து +90 கண்டிப்பாக இருந்திருக்க மாட்டான். ஓகேவா, தென் என்ன பண்ணுவேன்னா, இப்போ 135 டிகிரி, இந்த 135 டிகிரி வந்து அதே ஆல்சிலோ டி கப்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். 135 டிகிரி வந்து எதில் இருப்பான், இங்கே இருந்திருப்பான். ஓகேவா, அப்போ சில்வரு ஆளு, சில்வரு டீ கப்பு. இது தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருந்துச்சுன்னா அவன் டேன் வந்து கண்டிப்பாக பாசிட்டிவாக இருந்திருப்பான். ஆனால் இவன் செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கான், ஸோ கண்டிப்பாக நெகட்டிவ் வருவான். சரிங்களா, செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கிறனால நெகட்டிவ் வருவான். ஓகேவா, நான் இப்போ அடுத்தது என்ன பண்ணுவேன்னா, tan இன்வர்ஸ் ஆஃப் tan எப்படி எழுதலாம், இப்போ இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக 0 to 180 டிகிரியில் தான் இருக்கான். அப்போ 180 டிகிரிக்குள்ளே தானே இருக்கான். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, பை மைனஸ், அதாவது 180 வந்து பையன் எடுத்துக்கலாம்ல, 180 மைனஸ் இங்கே டினாமினேட்டர் வேல்யூ இருக்குது டிவைட் பை 4. அப்போ 4 எடுத்துப்பேன். எது பண்ணால் உங்களுக்கு 3 பை கிடைக்கும், எப்படி பண்ணால் உங்களுக்கு 3 பை கிடைக்கும், எப்படி, இப்போ பை மைனஸ் டினாமினேட்டர் ஆஃப் 4 இருக்குது, எது பண்ணால் 3π/4 கிடைக்கும். இப்போ இது வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 4π மைனஸ் டினாமினேட்டர் 4 இருக்குது பண்ணால் உங்களுக்கு வந்து 3 பை கிடைக்குன்னா, அப்போ நான் பை வழி தான் போடுவேன். அப்போ நான் பை இங்கே ஜஸ்ட்டு போட்டேன்னா, ஸோ இதான் உங்களோட அவுட்புட்டாக இருந்திருக்கும். இப்போ இந்த அவுட்புட் வந்து கண்டிப்பாக 90 டிகிரிக்குள்ளே இருந்திருப்பான். ஸோ அதனால் tan கேன்சல் பண்ணிட்டு ஃபைனல் அவுட்புட் வந்து π/4ன்னு எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஓகேவா, முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த இடத்துல என்ன கேட்டிருக்கான், இங்கே டேரெக்டாக எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்கான், இங்கே பையோட வேல்யூ அதெல்லாம் எதுவுமே கொடுக்கல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இப்போ x sin θ அப்படின்னு எழுதுனா போத் சைடு சைன் இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ணனா உங்களுக்கு sin இன்வர்ஸ் ஆஃப் x θவோட வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, அதேமாரி தான் y cot இன்வர்ஸ்னு அப்படின்னு கொடுத்துருக்கான், அதான் cot θ. இப்போ cot இன்வர்ஸ் ஆஃப் y θன்னு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் இது θ1 θ2 எடுத்துப்போம். ஸோ இங்கே டேரெக்டாக உங்களுக்கு வேல்யூ இந்த மாதிரி எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டு இப்போ என்னவா இருக்கும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஓவராலாக வந்து உங்களுக்கு டேனில் கேட்டிருக்கான். ஸோ அப்போ tan இன்வர்ஸில் நம்ம மாற்றி உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் கிடைச்சாலே போதும். ஓகேவா, ஸோ அதனால் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் y tan இன்வர்ஸ் ஆஃப் x ப்ளஸ் y டிவைட் பை 1 - xy என்று எழுதலாம். ஓகேவா, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது எல்லாமே டேனாக மாற்ற விரும்புகிறேன். இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5ன்னு சொல்கிறது வந்து எப்படி கூட எழுதலாம்னா sin ஆஃப் 3/2 கூட எழுதிக்கலாம். ஸோ அப்படி எழுதுறேன்னா இது வந்து மேலே இருக்கிறது வந்து ஆப்போசிட்டாக இருப்பான், இவன் வந்து ஹைபோடென்ஸாக இருப்பான். ஓகேங்களா, இங்கே வந்து 3. ஓகே, தென் இப்போ நமக்கு என்ன தேவை, அட்ஜசன்ட் தேவை. ஸோ அட்ஜசன்ட்காக என்ன பண்ணுறேன், நான் என்ன பண்ணுறேன்னா, ஏன்னா நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும், ஆப்போசிட் ஸ்கொயரு ப்ளஸ் பேஸ் ஸ்கொயரு, அட்ஜசன்ட் சொல்லலாம் இல்லை பேஸ்ன்னு சொல்கிறோம், ஆப்போசிட்டும் பேஸ் ஒன்று தான்ப்பா. ஓகேவா, ஹைபோடென்ஸ் ஸ்கொயரு. ஸோ ஆப்போசிட் உங்களுக்கு தெரியும், அது 3 ஸ்கொயரு ப்ளஸ் பேஸ் நமக்கு தெரியாது, ஹைபோடென்ஸ் என்ன 5 ஸ்கொயரு. ஸோ என்ன கண்டுபிடிப்பேன், 9 ப்ளஸ் பேஸ் ஸ்கொயரு இன்ட்டு 25. ஸோ பேஸ் ஸ்கொயரு உங்களுக்கு 16 கிடச்சிருக்கும். ஸோ பேஸ் 4ன்னு கிடச்சிருக்கும். ஓகேவா, ஸோ
இப்போ நான் இதை வந்து சைனை வந்து எதுவாக மாற்ற விரும்புகிறேன், டேனாக மாற்ற விரும்புகிறேன். ஸோ அப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேனோட ஃபார்முலா என்ன? டேன் வந்து எப்படி எழுதுவோம்? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் ஆர் பேஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஆப்போசிட் வேல்யூ ஆல்ரெடி தெரியும். என்ன வேல்யூ? டேன் இன்வர்ஸ் ஆஃப். இங்கே ஆப்போசிட் வேல்யூ என்ன? 3. ஸோ 3 டிவைட் பை இங்கே பேஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? பேஸ் வந்து 4. இது 4. இது ஒன் ஆஃப் த டேன் இன்வர்ஸோட வேல்யூ. ஓகேவா? தென் ப்ளஸ் அண்டர் அடிஷன். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறோம்? காட்டுக்கு கண்டுபிடிக்கிறோம். காட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன தெரியும்? காட்டை வந்து எப்படி எழுதலாம்? இப்போ காட்டை பொறுத்தவரை என்ன கிடைச்சிருக்கோம்? அட்ஜசன்ட் பை ஆப்போசிட்னு கிடச்சிருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கான்? அட்ஜசன்ட்டோட வேல்யூ இதை அப்படியே டேன் இன்வர்ஸ் தான் மாற்ற விரும்புகிறேன். ஸோ அதனால் டேரெக்டாக எழுதிக்கிறேன். டேன் இன்வர்ஸ் ஆஃப் இங்கே இதை அப்படியே தலைகீழாக மாற்ற போகிறேன். ஸோ அதாவது அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இங்கே இருக்கிறது இப்படி மாற்றிக்கலாம்ல. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்? 2/3ன்னு மாற்றிக்கிறேன். ஓகேவா? டேன் இன்வர்ஸாக மாற்றிக்கிறேன். அப்போது இதுக்கு ஏற்ற மாதிரி எழுதுறேன்னா இப்போ டேனை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் எழுதியிருப்போம். ஓகேவா? ஸோ அது அப்படியே தலைகீழ ஷஃபிள் இருக்கும். ஸோ அதனால தான் டேன் இன்வர்ஸ் அதை அப்படியே இப்படி எழுதிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்யை எப்படி எழுதுறான்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ஏ 1 மைனஸ் எக்ஸ் ஒய்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 3/4 ப்ளஸ் 2/3 1 மைனஸ் 3/4 இன்டூ 2/3ன்னு எழுதிப்பேன். ஓகேவா? 3யும் 3யும் கேன்சல் பண்ணிப்பேன். இது 1 சார், இது 2 சார். ஸோ இது ஃபைனல் அவுட்புட் என்ன எழுதுவேன்? டேன் இன்வர்ஸ் ஆஃப் இப்போ இது வந்து ப்ராடக்ட்டில் இருக்குது. ஸோ அதனால் 12 இங்கே 9 ப்ளஸ் 8 டிவைடட் பை 1 மைனஸ் 1/2ன்னு கிடச்சிருக்கும். ஸோ இதையும் நம்ம பண்ணனா உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் வந்து 17, அதாவது 17 டிவைடட் பை 12ன்னு கிடச்சிருக்கும். டிவைட் பை இதை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 1/2ன்னு கிடச்சிருக்கும். ஸோ இது கேன்சல் பண்ணால் டினாமினேட்டர் கேன்சல் பண்ணால் இது 1/6 கிடச்சிருக்கும். அப்போ 17/6 கிடச்சிருக்கும். இதான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சராக இருந்திருக்கும். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இப்போ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான்? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 7π/6ன்னு கொடுத்துருக்கான். சரி, அப்போ காசோட ஃபங்க்ஷன் முதல்ல என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? காசோட ஃபங்க்ஷன் வந்து காஸ் இன்வர்ஸோட ஃபங்க்ஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காஸ் இன்வர்ஸோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா -1 வந்து +1 இருந்திருப்பான், 0 to π இருந்திருப்பான். ஓகேங்களா? 0 to πனா இப்போ உங்களுக்கு நார்மலாக இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 7π/6ன்னு கொடுத்துருக்கான். ஓகேவா? இப்போ இந்த 7π/6 வந்து பர்டிகுலராக 0 to π இந்த இன்டர்வலில் இருந்தனா ஜஸ்ட் நம்ம கேன்சல் பண்ணிட்டு அதை இவனையும் கேன்சல் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக போட்டலாம் ஆன்சரை. ஆனால் இது முடியாது. ஏனென்றால் இது 1 சார், இது 30 சார், தென் 7 3 சார் 21. ஸோ இது 180யும் தாண்டி போயிடுது. இதை 0. ஸோ இட்ஸ் நாட் பிலாங்ஸ் டு த ரேஞ்ச். இது அந்த ரேஞ்சுக்குள்ளே இல்லை. ஸோ அதனால் நம்ம இங்கே டேரெக்டாக கேன்சலேஷன் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அப்போ இதை நம்ம டேரெக்டாக பண்ணக்கூடாதுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ இந்த இடத்துல ஆல் சில்வர் டீ கப்ஸ்னு நம்ம யூஸ் பண்ணுவோமா? இப்போ இந்த ஆல் சில்வர் டீ கப்ஸில் என்ன பண்ண போகிறோன்னா அந்த ரேஞ்ச் வேல்யூ, அதாவது இந்த 210 எதில் லையாக இருந்திருப்பான்? இந்த இடத்துல லையாக இருந்திருப்பான். ஓகேவா? ஸோ ஆல் சில்வர் டீ கப்பு. இப்போது இந்த இடத்துல வந்து இவன் நெகட்டிவ் வேல்யூ தான் எடுத்திருப்பான். ஏன்னா அதுக்கான குவாட்ரண்ட் இல்லை. ஏன்னா இங்கே காசில் தானே ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் உங்களுக்கு பாசிட்டிவ் இருந்திருப்பான். தேர்ட் குவாட்ரண்ட்டில் டெஃபினேட்டிவ் நெகட்டிவாக தான் இருந்திருப்பான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது என்ன பண்ணுவோன்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இதை எப்படி நான் பிரித்து எழுதுவேன்? இதில் தான் இருக்குது. இந்த பிரித்து எழுதுறதை மட்டும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கனாலே மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் ஈஸியாக நீங்கள் போடலாம். எப்படின்னா இப்போது 0 to πயை கண்டிப்பாக அதை தாண்டி இருப்பான். ஓகேவா? அப்போ பையை தாண்டி இருக்கனால நான் ப்ளஸ்ன்னு எடுத்துப்பேன். ஓகே, தென் டினாமினேட்டர் வேல்யூ வந்து இங்கே 6ன்னு இருக்குது. ஸோ டினாமினேட்டர் நான் 6ன்னு போட்டுப்பேன். தென் எதை பண்ணால் உங்களுக்கு 7π/6ன்னு வருவான்? அந்த ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு பார்ப்போமா? இப்போது இந்த பார்த்தோன்னா 6π ப்ளஸ் எதை பண்ணனா உங்களுக்கு வந்து 7π/6ன்னு கிடைப்பான். 7π/6ன்னு கிடைப்பான். பையனை ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு 7π/6ன்னு கிடைப்பான். ஸோ அதனால் நான் இங்கே பையனை ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணால் உங்களுக்கு 7π/6ன்னு கிடச்சிருவான். ஓகேவா? அப்போது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் π/6ன்னு எழுதிப்போம். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல காசோட வேல்யூ வந்து இங்கே நெகட்டிவ் எடுப்பான்ப்பா. எப்படி? நெகட்டிவ் வேல்யூ எடுப்பான். ஸோ நெகட்டிவ் வேல்யூ எடுக்கணும். இப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -π/6 வந்து டெஃபினெட்லி பிலாங்ஸ் டு 0 to π தான் கண்டிப்பாக இருந்திருப்பான். ஓகேவா? ஸோ காஸ் வந்து இங்கே நெகட்டிவ் வேல்யூ எடுத்திருக்கான். ஸோ காஸ் ஆஃப் -x வந்து எப்படி எழுதிக்கலாம்னா π - cos x எழுதலாம். ஓகேவா? ஸோ அதனால் π - cos இன்வர்ஸ் ஆஃப் π/6 எழுதிட்டேன். ஸோ காஸ் இன்வர்ஸும் காசும் கேன்சல் பண்ணிட்டுனா π - π/6 எழுதுவேன். தென் ஃபைனல் அவுட்புட் வந்து 5/6. இதான் உங்கள் ஃபைனல் அவுட்புட். டெஃபினெட்லி இட்ஸ் பிலாங்ஸ் டு 0 to π தான். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இப்போ 14th கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம்? sin ஆஃப் π/3 மைனஸ் sin இன்வர்ஸ் ஆஃப் -1/2ன்னு கொடுத்துருக்கான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு விஷயம் எனக்கு தெரியும். sin இன்வர்ஸ் ஆஃப் -xஐ வந்து
மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னு நான் எழுதிப்பேன். சரிங்களா? ஸோ அதை தான் ஜஸ்ட் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ சைன் ஆஃப் பை பை 3a மைனஸ், இப்போ மைனஸ் இங்கே ஆல்ரெடி நெகட்டிவ் வேல்யூ இருக்குது. ஸோ அதனால் இங்கே பாசிட்டிவ் எழுதிப்பேன். சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2ன்னு எடுத்துப்பேன். எப்போ வந்து உங்களுக்கு சைன் வந்து 1/2 எடுப்பான்? ஓகேவா? சைன் பை பை 3a ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எப்போ வந்து எடுப்பானா 1/2 எடுப்பானா 5/3ல் உங்களுக்கு 1/2 எடுப்பான். ஸோ கேன்சல் பண்ணிடுவேன். ஏன்னா 90 தான் கண்டிப்பாக இருந்திருப்பான் சைன் வேல்யூ வந்து. ஸோ 5/3 வந்து 90 தான் இருந்திருப்பான். ஸோ அதனால தான் இதை கேன்சல் பண்ணிக்கிட்டேன். அண்டு சைன் 5/3 ப்ளஸ் 5/3ன்னு வந்திருப்பான். ஸோ அதனால் 2π/3 சாரி இது எப்படி வந்திருக்கும்? சாரி, ஒரு சின்ன மிஸ்டேக். 5/6 தான் உங்களுக்கு 1/2ன்னு எடுத்திருப்பான். ஸோ அதனால் எடுத்துப்போம் 6ன்னு எடுத்துப்போம். தென் இவனை 2வோட மல்டிப்ளை பண்ணுவேன், இவனை 2வோட மல்டிப்ளை பண்ணுவேன். ஸோ என்ன கிடைப்பான்? 2π ப்ளஸ் π டிவைட் பை 6ன்னு கிடைப்பான். ஸோ சைன் ஆஃப் 3π/6ன்னு கிடச்சிருப்பான். ஸோ இது 1 சார், இது 2 சார். ஸோ சைன் π/2வோட வேல்யூ வந்து உங்களுக்கு 1. இதான் உங்கள் ஃபைனல் அவுட்புட். ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இப்போ இந்த 15th கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணுவேன்? என்ன கொடுத்துருக்கான்? tan இன்வர்ஸ் ஆஃப் √3 மைனஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் √3ன்னு கொடுத்துருக்கான். சரி, இப்போது காட் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸை வந்து எப்படி எழுதுறான்னா பை மைனஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுறான். ஓகேவா? தென் tan வந்து அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ tan வந்து எப்போ வந்து √3 எடுப்பான்? tan π/3ல் வந்து √3 எடுப்பான். அண்டு நெகட்டிவ் வேல்யூ எடுத்துகிட்டு தென் பை மைனஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப், இப்போ காட் வந்து எப்போ √3 எடுப்பான்? காட் π/6ல் வந்து உங்களுக்கு √3 எடுத்திருப்பான். ஸோ காட்டும் காட் இன்வர்ஸும் கேன்சல் பண்ணியிருப்பேன், tan இன்வர்ஸும் கேன்சல் பண்ணியிருப்பேன். π/3a மைனஸ் ஒரு இதை உள்ள கொண்டு போயிடும், மைனஸ் π/6ன்னு கிடச்சிருக்கும். ஸோ இதை நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு π/3 மைனஸ் πa ப்ளஸ் π/6ன்னு கிடச்சிருக்கும். தென் கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா உங்களுக்கு ஃபைனல் அவுட் வந்து 2π மைனஸ் 6πa ப்ளஸ் πa டிவைட் பை 6ன்னு கிடச்சிருக்கும். ஸோ -6 இப்போ +3ன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு -3πa டிவைட் பை 6ன்னு கிடச்சிருக்கும். ஸோ மைனஸ் π/3ன்னு கிடச்சிருக்கும். இதான் உங்கள் ஃபைனல் அவுட்புட். ஆப்ஷன் பி தான் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பார்த்து வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு இந்த ஸ்பெசிஃபிக்கான கொஸ்டின் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.